ஹலோ ஆல் இன்றைக்கி திவ்யா ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு திவ்யாவோட ஃபேமிலியை வந்து எப்படி பேசுனாங்க பார்வை பற்றின்னு சொல்லிட்டு கனி சபரி அண்ட் அரோரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கனி கேட்குறாங்க, இல்லை எப்படி இருக்குது அவங்க பேசுனது வந்து எந்த மாதிரி போர்ட்ரேட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சபரி சொல்கிறாங்க, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒன்று திவ்யா சைடு வந்து கோபம் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு பொண்ணை போய் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்து சிம்பத்தி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கனி என்ன சொல்கிறாங்களா, இப்போ ஊருக்காரங்களாம் இப்படி தான் பேசுவாங்க, மனசில் பட்டது பேசினே இருப்பாங்க. ஆனால் திவ்யாவோட அம்மாலாம் வந்து அப்படியே ஃபேஸே மாறிடுச்சு, ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் கூட பயந்துட்டேன் அவங்க ஏதாவது வந்து பார்வை திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. சபரி திருப்பியும் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போது பார்வோட ஃபேமிலிலாம் பார்த்தா என்னோடய பொண்ணை வந்து இப்படி வந்து டார்கெட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நினைக்குவாங்க. கனியை சொல்கிறாங்க, எனக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி, நான் வந்து திவ்யா அப்பா சொன்னதுக்கு எல்லாமே வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தேன், வா அப்படியா சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ பாருக்கு என் மேலே வந்து செம்ம கோவமாக இருக்கட்டும், கோச்சிக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களும் நம்மளை அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்காங்க. அரோராவும் அதே தான் சொல்கிறாங்க, ஆமாம் நம்மக்கிட்ட மட்டும் அவங்க பண்ணுறாங்கல்ல, ஸோ கோச்சிக்கிட்டேன்னா கோச்சிக்கோ அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். நல்லா தான் இருந்தது இன்றைக்கி. அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கழுவி ஊற்றுறது, ரொம்ப கேவலமாக பேசுகிறது நல்லா இருந்தது இவங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் பாருவோட மைண்ட் செட்டில் பாரு வந்து என்ன சொல்கிறாங்க திவ்யாவோட ஃபேமிலி வந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட அப்பா வந்து என்னை ரோஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து வந்து அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த ஒரு ஃபீலிங் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுச்சு. அவர் சொன்னது எதுவுமே வந்து எனக்கு ஹர்ட் ஆகலை, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து அப்பா இல்லைப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. இங்கே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா இப்போ பாரு வந்து அவங்க ரோஸ் பண்ணது வந்து செம்மையாக இருக்குது, செம்ம ஹாப்பி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கு, எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக காமிக்கிறாங்க. எப்போவுமே வந்து பாரு மேலே பெரிய அப்சஷனில் சுற்றிட்டுருக்கிற இந்த கும்பல் வந்து பெஸ்ட்டாக, இல்லை தனியாக எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நான் தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து போராடுறாங்களே பார்வதி பெஸ்ட்டா? இப்போ நீங்களே சொல்லுங்கள் மக்களே இதுக்கு.